கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் நம்ம இதே டைமில் பார்த்து நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ இப்போ பாருங்கள். மார்க்கெட் மதில் மேலே இருந்தது, மதில் மேல் மார்க்கெட்டில் இருந்தது, எல்லாமே எட்ஜில் இருந்தது. நம்ம பேசின RSI 49 க்ளோஸ் ஆகிருந்தது. அடுத்த மண்டே அன்றைக்கி 50க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு சஸ்டெயினான நல்ல ரேலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. ஓகே, இல்லை அதே மாதிரி வீக்லி RSI 55 இருந்தது. அது நெக்ஸ்ட் வீக் 60க்கு மேலே க்ளோஸ் ஆனால் புல்லிஷ்னு சொல்லியிருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம மதில் மேலே கீழே போகாமல் மேலே போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மண்டே அன்றைக்கி 50க்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேலி சஸ்டெயின் ஆகிட்டு இன்றைக்கி 63 க்ளோஸ் ஆகிருக்கு. இது நடுப்பில் 2 நாளைக்கு முன்னே 60க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு நேற்று ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. RSI 60க்கு மேலே எப்போ க்ளோஸ் பண்ணாலும் அந்த லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு எஜுகேஷன் வீடியோ கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் மார்க்கெட், இப்படி தான் நாங்கள் மார்க்கெட் ட்ராக் பண்ணுறோம், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ RSI 60க்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த லோ கட் பண்ணி மேலே போயிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் என்ன இருக்குனாக்கா திருப்பி நல்லா கீழே வந்துடுச்சு. மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு அந்த லோ 781 25 781 கட் பண்ணி நல்ல ரேலி கொடுத்துருது. ஸோ அதனால் மறுபடியும் 60க்கு மேலே போய் உட்காந்துது மார்க்கெட். இன்றைக்கி மதியம் 230 240 வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் இருந்தது. ஒரு 245 to 315 ஹியூஜ் ரேலி வித் வால்யூம்ஸ். நிஃப்டியில் ஹெவி வால்யூம். இன்றைக்கி 2 முறை வால்யூம் போட்டுருக்கு நிஃப்டி. 2 half an hourல நிஃப்டி மார்னிங்கே ஒரு வால்யூம் போட்டுது. இதை விட 1.5 times மோர் வால்யூம் 245 315 போட்டிருக்கு. மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷ், க்ளோசிங் அல்ட்ரா புல்லிஷ். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் ப்ளஸ் 21 day மூவிங் ஆவரேஜ் 21,756. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 21,740 வரைக்கும் போயிட்டு கட் பண்ணிவிட்டு 25,980 910 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இல்லை லோ டு க்ளோஸ் பார்த்தா 170 பாயிண்ட்ஸ் ரேலி. இன்றைக்கி லோலேருந்து 21,740 லோ க்ளோஸ் 25,910. இது வந்து 170 பாயிண்ட்ஸ். ஒரு half an hour கேண்டில் 245 to 315 அந்த கேண்டில் 140 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் பார். எப்போவுமே க்ளோசிங் அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ரேலி 150 பாயிண்ட்ஸ் ரேலி வந்ததுனாக்கா அல்ட்ரா புல்லிஷ் அர்த்தம். இது ஆப்போசிட் தான். மார்க்கெட் ரிவர்சலில் க்ளோசிங்கில் 100-150 பாயிண்ட் இறங்கும். அது வந்து ரிவர்சலுக்கு இது பயங்கர புல்லிஷ். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட் ஆஃப் 245 to 350 370 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. 340 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி ரேலியாக இருக்குது, நிஃப்டி ரேலியாக இருக்குது. அதனால் டபுள் அல்ட்ரா புல்லிஷ் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. சம்டைம்ஸ் நிஃப்டி இப்போ புல்லிஷாக இருக்கும், பேங்க் நிஃப்டி ஸ்லோவாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பின்னாடி இருக்கும். இந்த தடவை வந்து ரெண்டுமே ரேலி கொடுத்துருக்கனால அடுத்த வாரம் ஒரு நல்ல சம்பவம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் மார்ஜினல் ரேலி தான். ஏன்னா கீழே இருந்து மேலே போனதுட்டு அவங்க வழியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை, அதனால ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கி PSU பேங்க் 1.17% PSU பேங்க்கில் ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா PSU பேங்க்கில் வந்து ஃபாரினர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி 48 வரைக்கும் 49% வரைக்கும் போகலான்னு ஒரு பேச்சு நடந்துட்டுருக்கு. எஸ் பேங்க்கில் ஆளுங்களும் வந்துட்டாங்க, RBL பேங்க்லேயும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி PSU பேங்க்ஸில் சின்ன பேங்க்கில் வரும் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸில் வரும். ஓகே, ஸோ PSU பேங்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் IDBI பேங்க் இருக்குது. ஒரு 4 வருஷமாக விற்கிறது கூவி விற்கிறாங்க, விற்க முடியல. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டட் ஃபாரினர் வந்து அதை வாங்கலாம். ரெண்டாவது, ஸோ PSU பேங்க்ஸில் நல்ல ஸ்மால் பேங்க்ஸ் வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுனால என்ன ஆகும்னா மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் இருக்கும். மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இப்போ கூட நல்லா தான் இருக்குது, பட் இதை விட அதிகமாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ரெண்டாவது சூப்பர்வைசிங் பெட்டராக இருக்கும்போது அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாகவே பேங்க் நல்லா டெபாசிட் கலெக்ட் பண்ணி பக்காவாக லெண்ட் பண்ணாலே பொருளாதாரம் மேலே போயிடும். அப்புறம் அரசாங்கத்து வேலைன்னா சின்ன வேலைகள் பண்ணால் போதும். இது மாதிரி நல்ல பாலிசிலாம் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ பேங்க்ஸ் தான் ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பேரலல் பேங்க்ஸ் கேன் ரன் தி எக்கானமி. ஸோ அதனால் பேங்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இன்றைக்கி வந்து பேங்க்ஸ் அப்புறம் ஃபார்மா மேலே போயிருக்கு, எஃப்எம்சிசி மேலே போயிருக்கு. ஸோ அதனால் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இப்போ 26,000 ரேஞ்ச் கட் பண்ணி க்ளோஸ் ஆகிடுதுனாக்கா டிசிசிவாக அது அடுத்த டார்கெட் வந்து 28,000. பட் ஆனால் எப்போ போகும் தெரியாது. 26,000 கட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஸோ ஸ்பாட், நான் சொல்கிறது எல்லாமே ஸ்பாட்டு. அதனால் வந்து மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இன்றைக்கி யாரெல்லாம் பெரிய ரேலி கொடுத்துருக்கான்னு பாருங்கள் வால்யூமோட, அதெல்லாம் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கில் எந்தெந்த ஸ்டாக்கில் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் பை ஆன் டிப். ரிசல்ட் நல்லாயிருக்கு, ஸ்டாக் கீழே இருக்க வாங்கலாம். ஓகே, ஸோ அதனால் இது பை ஆன் டிப். அதேமாதிரி ஒரு சில கம்பெனி டெம்பரரியாக இறங்கியிருக்கும். ஒரு போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று இறங்கியிருந்தது நல்லா மார்க்கெட்னால், ஒரு மார்க்கெட்டில் ஒரு பேட் நியூஸ்னால் ரிலேட்டட் டு ப்ரோக்கிங் கம்பெனி இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி பேட் நியூஸில் டெம்பரரி செட்பேக்னால் உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு இருக்க மாதிரி திருப்பி எழுந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். பட் ஒரு சில கம்பெனியில் வந்து படுத்துச்சுன்னா ஏந்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ ரிசல்ட் நல்லாயிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இருக்கிற ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ நெட் புல்லிஷ், அல்ட்ரா புல்லிஷ் நெக்ஸ்ட் வீக் ஜெனரலாகவே வந்து ஒரு வீக்லி இண்டிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங்லேயே ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். மண்டே அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆனால் புல்லிஷ். ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆகும், அங்கேருந்து மேலே போய் க்ளோஸ் ஆனால் புல்லிஷ். ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பாசிபிள் ரிவர்சல் சைன். ஸோ மண்டே ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிட்டு டியூஸ்டே வந்து ப்ரீவியஸ் டே ஓப்பன் ப்ரைஸ் மேலே ஏறி உட்காந்துட்டாக்கா டபுள் புல்லிஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம கணிக்கலாம். மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம மெயினாக கணிக்கிறது வந்து RSI அண்ட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் மேலே போயிருக்கு, RSI புல்லிஷாக இருக்குது. இது வச்சுட்டு மார்க்கெட்டை கவனிக்கலாம். வேறு எதுவும் நம்ம கவனிக்க தேவையில்ல. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.